உங்களுக்கு தெரியுமா? யானைகள் மனிதர்களைப் போலவே கண்ணீர் வடிக்கும், துக்கப்படும், அன்பு காட்டும். இன்று நாம் இந்த அற்புதமான உயிரினங்களின் மறைந்திருக்கும் திறன்களைப் பற்றி ஆராய்வோம். மிகவும் சுவாரஸ்யமான தகவல். யானைகளின் நினைவாற்றல் பற்றி பேசத் தொடங்குவோமா? ஆம், யானைகளின் நினைவாற்றல் மிகவும் வியக்கத்தக்கது. ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தபடி யானைகள் 15, 20 வருடங்களுக்குப் பிறகும் தங்கள் பழைய நண்பர்களை அடையாளம் கண்டுகொள்ளும். அப்படியா? அவற்றின் சமூக வாழ்க்கை முறையும் அதே அளவு ஆச்சரியமானது என நினைக்கிறேன். மிகச்சரி. யானைகள் 8 முதல் 10 உறுப்பினர்கள் கொண்ட குடும்பமாக வாழ்கின்றன. ஒரு குட்டி யானை பிறந்தால் அனைத்து யானைகளும் அதன் பராமரிப்பில் பங்கேற்கின்றன. மேலும் ஒரு குடும்ப உறுப்பினர் இறந்தால் பல நாட்கள் துக்கம் அனுசரிக்கின்றன. யானைகளின் உடல் அமைப்பில் உள்ள சிறப்பம்சங்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அவற்றின் காதுகள் இயற்கையான ஏர் கண்டிஷனர் போல செயல்படுகின்றன. வெப்பமான காலநிலையில் காதுகளை அசைப்பதன் மூலம் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துகின்றன. தந்தங்கள் உண்மையில் மாறுபட்ட முன்பற்கள். அவற்றை உணவு தேட, போராட, பாதுகாப்புக்கு பயன்படுத்துகின்றன. யானைகளின் தும்பிக்கையில் 40,000 தசைகள் இருப்பது உண்மையா? ஆம். அதனால்தான் அவை ஒரு சிறிய பூவை கூட மிக கவனமாக கையாள முடிகிறது. தும்பிக்கையின் நுனியில் உள்ள உணர்திறன் மனித கைவிரல்களை விட அதிகம். மேலும் நீந்தும்போது தும்பிக்கையை ஸ்னார்கல் போல பயன்படுத்தி நீண்ட தூரம் நீந்த முடியும். இயற்கை ஆபத்துகளை முன்கூட்டியே உணரும் திறன் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆம், 2004 சுனாமியின் போது தாய்லாந்தில் யானைகள் சுற்றுலா பயணிகளை தங்கள் முதுகில் ஏற்றி உயரமான பகுதிக்கு கொண்டு சென்றதாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. அவற்றின் கால்களில் உள்ள உணர்திறன் செல்கள் புவி அதிர்வுகளை உணர உதவுகின்றன. இத்தனை சிறப்புமிக்க உயிரினங்கள் இன்று எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன? வேட்டையாடுதல், வாழ்விட இழப்பு ஆகியவை முக்கிய சவால்கள். கடந்த 100 ஆண்டுகளில் ஆசிய யானைகளின் எண்ணிக்கை 90% குறைந்துள்ளது. காடுகளை பாதுகாத்தல், யானைகள் வழித்தடங்களை அமைத்தல் போன்ற நடவடிக்கைகள் அவசியம். நாம் இந்த அற்புதமான உயிரினங்களை பாதுகாக்க என்ன செய்யலாம்? யானைகள் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு உதவுதல், விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், காடுகளை பாதுகாத்தல் ஆகியவற்றில் நாம் பங்கேற்கலாம். நம் அடுத்த தலைமுறையினரும் இந்த அற்புதமான உயிரினங்களோடு வாழ வேண்டும் என்றால் இன்றே செயல்பட வேண்டும். மிக்க நன்றி. இன்று யானைகளை பற்றிய பல புதிய தகவல்களை அறிந்து கொண்டோம்.